ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். போன வருஷ அரசியலுக்கும் இந்த வருஷ அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்? போன வருஷ அரசியலை பத்தி ஈஸியா சொல்லிடலாம். மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், மக்கள் பணத்தை எப்படி ஆட்டைய போடலாம், எந்த கமிஷன் எதுல வரும், எந்த டெண்டர்ல எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், எதை பண்ணா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்னு இருந்த அரசியல்வாதிகள் போன வருஷம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலமும் மாறி போச்சு, காட்சியும் மாறி போச்சு. மக்கள் பிரச்சனையை மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் தீக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் மாறி இருக்காங்க. அரசியல்னா என்னது? அரசியல்னா சமூக சேவை. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 95% நடக்குது. ஏன் 5% சொல்லணும்னா 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. அதுல 5% விட்டு தள்ளிடுவோம். அதனாலதான் 95% சொல்லியிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்றேன். 21 வருஷமா ஒரு கம்பெனிக்காரன் ஒரு வழியை பிளாக் பண்ணி அந்த கோயிலுக்கு, அதாவது அந்த கிராமத்துக்காரங்க போற வழியை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். அந்த வழியா தான் அந்த கிராமத்துக்காரங்க ஈஸியா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். அந்த வழியை போக முடியாத அளவுக்கு 21 வருஷமா அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இவங்களும் மாத்தி மாத்தி வந்த கட்சிகளுக்கு மனு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த கட்சிக்காரங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க கிட்ட கமிஷன் வாங்கிட்டு கம்பெனிக்காரங்க கிட்ட, அடுத்தவன் ஆட்சிக்கு வரும்போது அவனும் கமிஷன் வாங்கிட்டு மக்கள் பிரச்சனையை கண்டுக்காமையே இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாத்திருக்காங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 வருஷமா அந்த அந்த கிராமத்து மக்கள் வந்து சுத்திக்கிட்டே கோயிலுக்கு போயிருக்காங்க, ரொம்ப தூரமா. அதாவது ஈஸியா போற வெளியே அவங்க சுத்திக்கிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் நிர்மல்குமார் அமைச்சர் எம்எல்ஏ அவரு சொன்ன மாதிரியே அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கம்பெனி ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த கிளியர் பண்ணி கொடுத்து அந்த மக்களோட மக்களா இருந்து அந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நடத்தி அவங்க கூடயே சாப்பிட்டு கொண்டாடி முடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போதே புல்லரிக்குது. அதாவது அரசியல்வாதிகளை தொட்டாலே தீட்டுன்ற மாதிரி பழைய அரசியல்வாதிகள்லாம் நம்ம அடிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதாங்க மாற்றம், இதுதான் தேவை. அதாவது நினைச்ச உடனே எல்லாம் மாறிட்டு போவாது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ணாததை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்ல, உண்மைதான். இவ்வளவு நேரம் நீங்க சைட் வீடியோவை பார்த்திருப்பீங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. அதனால மாற்றம் மாறி போயிருக்கு, அரசியல்வாதிகளும் மாறி போயிருக்காங்க. நம்மளுக்குள்ள ஒரு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் வந்து நேரடியா தீக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிய நம்ம அடுத்த வீடியோலயும் பார்ப்போம். See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். நான் விடை பெறுகிறேன்.